சட்டசபையில விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி நீடிக்குமா? சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போறாரு? விஜய் அவர்கள் என்ன யூகத்தை கையில வச்சிருக்காரு? எடப்பாடி அவர்களுடைய பிளான் என்ன? 10வது அட்டவணையில என்ன சொல்லி இருக்கு? இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயோட அரசு இன்னும் கூடிய சீக்கிரத்துல கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுகவோட பிளவால இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ஏற்கிறாங்களா? சட்டம் என்ன சொல்லுது, 10வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது அதிமுகவுடைய 25 உறுப்பினர்கள் ஆதரவா வாக்களிச்சிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. அதிமுகவும் இரண்டா பிளவுபட்டிருக்கு. சரி, சட்டம் என்ன சொல்லுது? இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு பார்க்கும்போது பேரா 2.1A, அதாவது தன்னார்வலராக தன்னுடைய உறுப்பினர் பதவியை விலகி கொள்ளுது அப்படின்னா, ஒரு உறுப்பினர் ஒரு உதாரணத்துக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய CV சண்முகம் எடுத்துக்கோங்க வச்சுங்களேன். அவர் கட்சிக்கு நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு எந்த ஒரு கடிதமும் கொடுக்காத, கட்சியை விட்டு நான் போறேன் அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே இல்லாம அவர் பொது வெளியில இந்த கட்சியை பற்றியோ இல்லை அந்த கட்சிக்கு எதிராகவோ இல்லை வேறு ஒரு கட்சி மேடைகளிலோ அவர் தோன்றி பேசினா அது தன்னாலே அந்த உறுப்பினர் பதவியை இழந்துறார் அப்படின்னு சொல்லி பாரா 2.1A இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா CV சண்முகம் அவர்கள் வெளிப்படையாகவே நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னதுனால தன்னாலேயே அவர் உறுப்பினர் பதவியை இழந்துறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு தான் சட்டம் சொல்லுது. இதற்கு தான் ஒரு வழக்கை உதாரணமாக காட்டுறாங்க. ரவி எஸ் நாயக் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரோட நடத்தையை வச்சு அவர் அந்த உறுப்பினர் பதவியில் தொடர்வதற்கான தகுதியை இழந்துடுறாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் 1994 ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க, அந்த தீர்ப்பு தான் இந்த பேரா 2.1A உறுதிப்படுத்துது. கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக அவங்க செயல்படும் போது தன்னாலே அந்த உறுப்பினர் பதவியை இழந்துடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த வழக்கை முன்னுதாரணமாக காட்டுறாங்க. அடுத்ததா பேரா 2.1B என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட தலைமை உத்தரவையும் கட்சியோட கொறடா உத்தரவையும் மீறி இவர்கள் செயல்பட்டால் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர் பதவியை ஏற்கிறதுக்கு தகுதியான ஆள், நீக்கப்படுவதற்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இப்போதைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த சட்டமன்றத்தோட கொறடாவாக அவர் போய் நியமிக்கிறாரு, கடிதம் கொடுத்துருக்காரு. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தலை. அதே நேரத்தில் கட்சியோட தலைமை அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த கட்சியோட செயல்பாட்டுக்கு எதிராக மீறி தான் CV சண்முகமுடைய SP வேலுமணியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலுமே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்கிறதுக்கு இவங்களுக்கு முழுக்க தகுதி இருக்கு. இவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கு. சரி, எல்லாரும் சொல்றாங்கல்ல 1/3 பங்கு இருந்தா போதும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும், சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு. 1/3 பங்கு அப்படின்றது பழைய சட்டம், அது முன்னாடி இருந்தது. இப்ப 1/3 பங்கு கிடையாது, 3/2 பங்கு ஆதரவாளர்கள் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பழைய விதியில 3/1 பங்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பிக்கலாம். கட்சியோட செயல்பாடுகள் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியே போனவங்கன்னு தப்பிக்கலாம். இப்போ அந்த சட்டம் செல்லுபடி ஆகும். இப்போ இருக்கிற சட்டம் என்னன்னா, 3/2 பங்கு ஆதரவாளர்கள் இருந்தால் தான் நீங்கள் வேற கட்சியில் போய் இணைகிறதுக்கோ கட்சியை விட்டு வெளியில் போய் வேற ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கோ சட்டம் வழிவகை செய்யுது. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதிமுக அவர்களிடத்துல. அப்போ 3/2 பங்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 32 எம்எல்ஏக்கள் இவங்க கையில் இருக்கணும். ஆனால் இவங்களாண்ட இருக்கிறது வெறும்னா 25 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு அந்த சட்டமும் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கட்சி தாவல் தடை சட்டம் இவங்கள் மீது கண்டிப்பாக பாயும். இவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இதுக்கிடையில அந்த 32 எம்எல்ஏக்களோட ஆதரவை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஒருவேளை நம்ம சபாநாயகர்கிட்ட நாங்கள் 32 பேர் இருக்காங்க நிரூபிச்சிட்டாலோ
இல்லை இது வந்து கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்கள் கூட 32 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு இவங்க நிரூபித்தா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் 25 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவங்க பக்கம் இருக்கிறதா தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது. என்னதான் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் போய் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட சபாநாயகருடைய முடிவு தான் இறுதி முடிவாக பார்க்கப்படுது. இப்போ வந்து சபாநாயகர் வந்து இந்த உறுப்பினர் தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தான் வந்து இவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும். அப்படி தகுதி நீக்கம் செஞ்சால் அந்த உறுப்பினர்கள்லாம் போயிட்டு ஒரு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த தீர்ப்பை வந்து வாங்கலாம். உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தினகரன் ஆதரவாளராக இருந்த 18 பேர் வந்து முதலமைச்சருக்கு எதிராக அவங்க செயல்பட்டப்போ ஆமாம் அவங்க முதலமைச்சருக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். உடனே இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் மறுபடியும் அதிமுக எம்எல்ஏக்களே வெற்றி பெற்று அந்த ஆட்சியை வந்து தொடர்ந்தாங்க. இது வந்து கடந்த காலம் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இப்போவும் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு தான். இந்த நடத்தை சரியில்லை, இந்த உறுப்பினர்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சபாநாயகர் வந்து முடிவு பண்ணாதான் தகுதி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் இப்போ சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்ன்றதுனாலும் சபாநாயகருக்கு ஆளுங்கட்சி தொடர்வதற்காகத்தான் இவங்க கொடுத்தாங்கன்றதுனாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படி எடுக்கலைன்ற பட்சத்தில் அடுத்ததாக எங்கே போகணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் யார் போவாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் யார் போவாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் போவார். எங்கள் கட்சியில் நின்று ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை இவங்க ஏமாற்றிட்டு கட்சி தாவல் தடை சட்டத்தில் போயிட்டாங்கன்னு கண்டிப்பாக போனால் ஃபேவரட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த ஃபேவரட் இருக்குது. சரி, அப்போது இதில் உயர்நீதிமன்றம் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கலாமா? சபாநாயகர் வந்து நீக்கியே ஆகணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லலாமா? உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏற்கனவே ஒரு மணிப்பூர் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும், 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சபாநாயகருக்கு தலையீடு அந்த சட்டமன்ற விவகாரங்களை தலையீடு செய்து அவர்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சுது. கடந்த கால ஒரு வழக்கில் அதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. சரி, இப்போ இவருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிப்பாங்களா அப்படின்னா இதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சபாநாயகர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்ன்றதுனாலும் அவர் வந்து நடுநிலையாக அதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சபாநாயகர் வந்து தகுதி நீக்கம் செய்ய மாட்டார். இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னா அவங்களும் தொடரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க மேலே இருக்க இந்த ஆன்டி தெஃப்ட் லாவை பயன்படுத்தி இவங்களை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாதான் இந்த ஆட்சி கவுறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. விஜய் வந்து அடுத்து என்ன ஒரு மூமெண்ட்டை பண்ண போகிறாரு? இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிமுக தரப்புலேருந்து இருக்கக்கூடிய 25 ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாரா? அப்படி அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால இப்போ விசிகா மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த என்டிஏ கூட்டணியோட ஆதரவோடு ஜெயிச்சவங்களுடைய ஆதரவோடு நீங்கள் ஆட்சி நடத்திங்கன்னா இது வந்து பிஜேபி வந்து உள்ளே வந்துடுறதா தான் அர்த்தம். அதனால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னா இந்த ஆட்சியை தொடரணும். இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு வந்த அதிமுக எம்எல்ஏக்களை வச்சு அவங்களுக்கு அமைச்சர் பதவிகள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிந்தனை செல்வம் அவர் இன்றைக்கு செய்தியாளர்களுக்கு சொல்லியிருக்காரு. தாவேக்காவுக்கு நேரடியாகவே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு பதவியை நீங்கள் கொடுக்காதீங்க, அமைச்சர் பதவியை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் பேசிக்கிறது என்னென்னா இவங்க ஒரு அமைச்சர் பதவிக்காக தான் எல்லாருமே அங்கே போயிருக்காங்க. அப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா இவங்க எப்படி அதில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையில் இறங்கும்போது இவரோட எம்எல்ஏ பதவியும் பறிபோகும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவரோட ஆதரவோடு தான் இன்றைக்கு தாவேக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இல்லை உங்களோட இந்த குறுக்கு புத்திலாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களும் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி கவுவறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க யாரை தேடி போவாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் நாம் பார்க்கணும். அப்படி இடதுசாரிகள் எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அதிமுக ஆதரவு கொடுத்ததையே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு யார் அப்படின்னா ஏற்கனவே காமராஜர்னு ஒருத்தர் அமமுகவில் வந்து வந்தார் பார்த்தீங்களா, அவர் இப்போ அங்கே போய் சேரும்போது ஏற்கனவே அவரோட எண்ணிக்கையில் அவங்களுக்கு குறைவாக இருந்தது 6 எம்எல்ஏக்கள் தான், 5 எம்எல்ஏக்கள் தான் குறைவாக இருந்தாங்க. அதில் அவர் போய் சேரும்போது தேவை வந்து 4 தான். அந்த 4 பாமக வந்து கொடுத்தா இந்த ஆட்சி தொடர்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள் முழுமையாக எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடதுசாரிகள் விசிகாவின்ற போன்ற கட்சிகள்லாம் தங்களோட ஆதரவை திரும்ப பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியை எப்படி கொண்டு போகிறாரு, 5 வருஷத்துக்கு இதை எப்படி நிலையாக கொண்டு போகிறாரு. சரி, அப்படியே இந்த 25 எம்எல்ஏக்களும் தங்களுடைய ராஜினாமாவை பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிடுறாங்க. அங்கே இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அந்த இடத்துல திரும்பவும் அவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களா? இப்படி பல்வேறு விஷயங்கள் விஜய்க்கும் நெருக்கடியாக இருக்குது.
ஆனாலும் இது எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நம்மளை வந்து இழுக்கடிச்சிருவாங்க. ஆனால் சட்டம் வந்து அதிகபட்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரும்பவும் இல்லைங்க நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து அதிமுகவிலே பயணிக்கிறோம், நாங்கள் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை, பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதனால் கொடுத்துருன்னு ஏதோ ஒரு சமரசம் செய்து கொண்டால் இவர்கள் தொடரலாம். இல்லை இவங்க முட்டுக்கட்டியாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் இடைத்தேர்தல் வச்சு அதில் ஜெயிச்சு போய் ஆட்சியிலும் அதிகாரத்துலேயும் பங்குல உட்காரணும். இல்லை இவங்க டிவிக்கையில் இணையிறது தான் இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கூட. ஆனால் எப்படி பார்த்தாலும் சட்டம் சொல்கிறது 10வது அட்டவணையில் நாம் பார்த்த எல்லாமே வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.